வா 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 இப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழாவுக்கு விற்பனைக்கு குவிஞ்சிருக்கிற மலைமாட்டுங்கன்னுங்கிறாங்க. பூரணிங்கிற கர்நாடகா ஆந்திரா பிரீடை சேர்ந்த கன்றுகள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்குது. காலக்கண்ணு கிடாரி கண்ணுன்னு விதமாக ரகரகமாக இறங்கிட்டு இருக்கு. அது போக வந்துட்டு இருக்குது. நிறைய பேர் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. நல்ல கண்ணு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணு இறக்குறாங்க, அதை தான் பார்க்குறோம். எப்படி இறக்குறாங்கன்னு பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். கண்ணு நடப்பழகி பாக்குறாங்க. சம்முன் இருக்கு கண்ணு. என்ன வேலை முடிஞ்சுங்களா? பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்ணு. ஓகே, அப்படி உள்ள பார்த்தோம்னா எல்லாமே ஜம்முன் இருக்கு. வியாபாரம் கொஞ்சம் மும்முரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட பேசுவாங்களா இல்லையான்னு தெரியல. தம்பி வணக்கம். அண்ணா வணக்கண்ணா. எங்கிருந்து வர்றீங்க? மேச்சேரி. மேச்சேரி. இன்னைக்கு அந்தியூர் தேர் திருவிழாக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்துருக்கீங்க? பூர்ணி கண்ணு நாங்கள் ஒரு 35 கொண்டு வந்தோங்கண்ணா. 35 உருப்படி. அது போய் இறங்கிட்டு இருக்கிறதெல்லாம் பெரியப்பா விடுது. பெரியப்பா விட்டுது. உங்ககிட்ட எத்தனை ரூபாயில இருந்து கண்ணு ஒவ்வொன்றும் ஸ்டார்டிங் வருது? அதெல்லாம் வருதுண்ணா 50, 55, 60 ஜோடியாவல ஒத்த எல்லாமே ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கண்ணு இருக்குமா? இருக்குண்ணா. அப்படியே பாத்திரலாமா ஒவ்வொன்றும்? இப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன 2 ஜோடியில தனித்தனியா? தனித்தனிண்ணா. என்ன ரேட்டுமா வருது? இது 2 75 ரூபா வரும்ண்ணா. ஜோடியா வாங்கினா 75. இல்லை, இது 1 75 சொன்னாங்க. அது ஒன்று மட்டும் 75. இது எத்தனை பல்லுமா போட்டிருக்கு? பல்லுலாம் வைக்கலாம். ஒரு வருஷத்துக்கு வைக்காது. 2 வருஷம் இல்லைண்ணா. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கண்ணு ரெண்டுமே பார்த்து விலை முடிச்சிட்டாங்க. இந்த கண்ணு 45க்கு விலை முடிச்சேன்னாங்க. அதே மாதிரி இந்த காரி கண்ணு 47க்கு முடிச்சேன்னு சொன்னாங்க. ரெண்டுமே பார்க்குறதுக்கு நல்ல ஜம்முன்னு அழகாக இருக்குது. இது நம்ம அந்தியூர் தேர் திருவிழாவில் தான் விலை முடிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாமே அவங்க கொண்டாந்துருக்கிற கண்ணுகள் தான். எல்லாம் கொஞ்சம் வியாபாரம் மும்முரமாக பிஸியாக போயிட்டுருக்கு. அதுவோ மாடு கண்ணு இறங்கியிருக்குங்காட்டி இப்போதைக்கு பேசுகிற டைம் இல்லைன்னு போயிட்டு அப்படி. இந்த மாதிரி மாடுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்ணு வேணா? நீங்கள் அந்த பையனை காணோம், பேசிட்டு இருந்தா அப்படியே எஸ்கேப் ஆகிட்டே அப்படி. எண்ணம் தானே எங்க அண்ணன் தானே. அப்படியே யாரோ ஒருத்தர் கான்டாக்டுக்கு வேணா நம்பர் போட்டுக்கலாம். அப்படியே சொல்லிருங்க. இன்னைக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? இன்னைக்கு ஒரு 45 கொண்டு வந்தாங்கண்ணா. 45. நீங்க அப்படியே பேசினவரோட அண்ணனா? ஆமாங்கண்ணா. அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. 93 60 63 30 12. எப்பவுமே உங்க வீட்டு ரெகுலரா லம்பாடி இந்த இதுக்கு ரேக்லாக்கு ஏற்ற மாடுகள் உங்களுக்கு கிடைக்குமா? பூர்ணி கண்ணு எல்லாமே கிடைக்கும். சரி, ஓகே. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 93 60 63 30 12. பேருங்க? பேரு பிரகாஷ். பிரகாஷ். இந்த மாதிரி பொடிக்கண்ணெல்லாம் என்ன ரேட் வரும்? இந்த மாதிரி பொடிக்கண்ணெல்லாம் ஒரு 5 ரூபா வரும்ண்ணா. 5 ரூபா ரேஞ்சுக்கு வரும். சரி சரி, ஓகேம்மா, ரொம்ப நன்றி. அப்படியே மாடை காமிச்சிட்டு போயிடுறோம். காமிச்சிருங்க. மேச்சேரியிலேருந்து கொண்டாந்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு 5 ரூபா 20 ரூபா ரேஞ்சுக்கு வருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி விலை மாறுபடுன்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஓவர் போர்ஸாக இருக்குது. இந்த மாதிரி கன்றுகள் வேணுன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் நம்பர்லேயும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப நேரம் ஆகிட்டுருக்கு. அப்படியே காமிச்சிட்டு போயிடுவோம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு 500 600 மாடுகள் மேலே இருக்குன்னு நினைக்கிற கண்ணுக்கு மேலே.
அது போக அடுத்து இந்தல இன்னொருத்தங்க எல்லாமே ஜோடி கன்று தான் லம்பாடியில் சேர்றது. லம்பாடி பூரணி கன்றுன்னு சொல்லக்கூடிய ஜோடி கன்றுகள் தான். நல்லா அடிக்கிற வெயில் தாங்க அப்படியே புஷு புஷுன்னு இருக்காங்க. இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலாம். ஐயா வீடியோ எடுத்துக்கலாமா? எல்லாமே பூரணிக்கன்னு தான். ஐயா வணக்கம். மைக்கு மாட்டிக்கிறேன். நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐயா? நான் மேச்சேரிலேருந்து வரேங்க. மேச்சேரியில இருந்து. இன்னைக்கு வந்து தேர் திருவிழாக்கு எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 கொண்டாந்துக்கிறோம். 10 உருப்படி. ஆ அதெல்லாங்க அது வேற குரூப்பா? அது வேற குரூப்புங்க. இங்க முன்னாடி இருக்கிறதெல்லாம் உங்களுதுங்களா? முன்னாடி தான் எங்களுது. இதெல்லாமே ஜோடி என்ன ரேட்டுங்க வரும்? ஜோடி 60 ரூபா, 65 ரூபா, 50 ரூபா. 50 ரூபா ரேஞ்சில் இருந்து வருது. மாட்டை பொறுத்து. மாட்டை பொறுத்து. அதாவது 2 கன்று ஒட்டுக்கா? 2 கன்று ஒட்டுக்கா. அது எத்தனை ஒரு 8 மாசம் இல்லைன்னா 1 வருஷத்துக்குள்ள இருக்குங்களா கண்ணுக்கு? கண்ணுக்கு வரிசை இருக்கும். வரிசை இருக்கும். சரி சரி. இதுலயே கிடாரி கண்ணு வேணா கிடைக்குங்களா? இல்ல கிடாரி கண்ணுங்க இல்ல. இல்ல இன்னைக்கு இல்ல, தேவைப்பட்டுனா கூப்பிட்டா கிடைக்குமான்னு? தேவைப்பட்டாலும் இங்க கண்ணு இல்ல, காட்டுக்கு போனாதான். காட்டுக்கு போனாதான். இடையில கூட கூப்பிட்டு வாங்கிக்கலாம். சரி சரிங்க. சரி ஓகேங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்ல முடியுங்களா? நம்பர் சொல்லிடுறா. கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. 95 95 14 14 40 40 74 74 53. பேருங்க? பிரகாஷ். சரி ஓகே. இது போக வந்து கட்டுத்தரையில எத்தனை வச்சிருப்பீங்க எப்பவுமே ரெகுலரா? கட்டுத்தரையில ரெகுலரா 4 இருக்குங்க. 2 ஜோடி இருக்குங்க. எப்பவுமே 2 ஜோடி? எப்பயுமே 2 ஜோடி இருக்கு. சரி ஓகேண்ணா. அது போக இங்க இருக்கிறது இன்னொரு குரூப்பு. இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜம்முன்னு இருக்கு. அந்த பூர்ணிங்க கண்ணுக்கு உண்டான அழகே பாத்தீங்கன்னா அந்த கம்பீரமா மாடுகளுக்கு உண்டான கம்பீரம் தான். அந்த கொம்பு ஷேப்பு தான் பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்கும். இது ரெண்டுமே ஜோடின்னு நினைக்கிறேன். அது போக எல்லாமே ஜோடி ஜோடியாக தான் வச்சிருக்காங்க. ஐயா ஆணியை முத்தடிச்சிட்டு இருக்காரு. ஐயா வீடியோ எடுத்துக்கலாமா? நீங்க எங்க இருந்து வர்றீங்க ஐயா? மேச்சேரி. உங்க பேருங்க? தைலா கவுண்டர். எத்தனை உருப்படி இன்னைக்கு கொண்டாந்தீங்க நம்ம அந்தியூர் தேருக்கு? 12 தான் கொண்டாந்துருக்கீங்க. இது போக மறுபடியும் வருமா? அம்முட்டு தான். சரி இதெல்லாம் ஜோடி என்ன ரேட் வருங்க ஐயா? ஜோடி 60. அங்க படுத்துட்டு இருக்கிறது அது 70 ரூபா வருங்க. 70 ரூபா வரும். நல்லா பாக்குறதுக்கு ஜம்முன்னு இருக்கு. வண்டி பழக்கம் இருக்குங்களா? வண்டி பழக்கம் இல்லைங்க. வண்டி பழக்கம் இல்ல, எதுவுமே இல்ல. எல்லாமே ஒரு 1.5 வருஷம் கண்ணு இருக்குங்களா? இல்லைங்க, 1.5 வருஷம் அளவுக்கு இல்ல, 1 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். சரி சரிங்க. அது போக இந்த பொடிக்கண்ணு நல்லா பால் கண்ணெல்லாம் என்ன ரேட் வருங்க புதுசா இருக்கிறது? ஜோடி 35 ரூபா, 30 ரூபா. 30 ரூபா 35 ரூபா ரேஞ்சுக்கு வரும். அதுங்க அந்த கண்ணு அதான் அதே ரேஞ்சு தானா? அதெல்லாம் 40 ரூபா வருங்க. 40 ரூபா வரும். சரி ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட். அப்புறம் உங்க நம்பர் இருந்தா சொல்லிடுங்க. ராஜாங்க நம்பர் சொல்லுப்பா. ராஜாங்கம் யாருங்க? பையனா? 98 25 25 98 31 99 99. பேரு? பாலமுருகன். பாலமுருகன். சரி ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க. தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு ரேக்லாக்கு தேவையான பூரணி கன்றுகள் வேணும்னா ஐயாவை கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்கிங்க. அங்கே நிற்கிறது உங்களுதுங்களா? அந்த பெருசு உங்களுக்கு தானா? அது என்ன வேலை வருங்க? அது வருங்க ஒரு 65 ரூபா வருங்க. 65. அது எத்தனை பல் போட்டிருக்குங்களா? பல் வைக்கலைங்க. இன்னும் பல் வைக்கல. பாக்குற நல்லா ஜம்முன்னு இருக்கு. 65 சொல்றீங்க. சரி ஓகேங்க ஐயா. இந்த கண்ணு நல்ல கம்பீரமான கண்ணு. ஒரு 65 ரூபா ரேஞ்ச். டேய் சின்ன பையனுக்குள்ள சேட்டை ஓவரா இருக்கு. இந்த கண்ணு நல்ல கம்பீரமா இருக்கு. ஒரு 65 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பல் இன்னும் போடல. பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு. நல்ல ஷேப்பு. துப்பு துப்புன்னு இருக்காங்க. 65 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கிற கன்று இது. ஓகே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழாவில் தான் இருக்கும். இதோட இதை பதிவு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். டன் மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே.
இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.